வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ளதாகவும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் துவங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார் என்றார். மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு காரணமாக மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்றும், மக்கள் தொகை குறைவாக உள்ள கட்சித்தீவில் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் மூலமாக 1,500 கோடி நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட 33 கோடி ரூபாய் நிதியில் 1 கோடி மட்டுமே செலவிடப்பட்டு மீதமுள்ள 32 கோடியை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாகவும், காகிதமில்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு 8.16 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும், இந்த பட்ஜெட்டை காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமை செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து 44 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து கொடுத்து சுமார் 44 லட்சம் ரூபாய் வரை மோசடி வழக்கில் மருந்து ஆளுநர் நடராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மருந்து கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சென்னை சிபிஐக்கும் புகார்கள் சென்றது. அதன் பேரில் நேற்று காலை 11:30 மணி அளவில் புதுச்சேரிக்கு வந்த 5 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசெல்வத்துடன் சுகாதாரத்துறை இயக்குநர் NRHM மற்றும் ஊழியர்களிடம் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற மருந்துகளை பரிந்துரை செய்த மருத்துவர்கள் கமிட்டி விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றிய சிபிஐ குழுவினர் மாலை 3:30 மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில் குளத்தில் மீன்பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள ஆலயத்தில் கோவில் நிர்வாகம் மூலமாக மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோவில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோவில் நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது. திருக்கூட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பான்சி ஸ்டோர் உரிமையாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளங்கோ நகரை சேர்ந்த பான்சி ஸ்டோர் உரிமையாளர் ஜெகன்லாலை உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இன்று புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றவாளி ஜெகன்லாலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நிவாரணமாக ரூபாய் 1 லட்சம் வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் என்பவர் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலுவையில் உள்ள 6வது ஊதியக்குழு தொகையை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரியும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் ரூபாய் 2,500 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி தொகையை வழங்கிட வேண்டும், மாதந்தோறும் வழங்கக்கூடிய பென்ஷனை ஒரே தொகையாக வழங்கிட வேண்டும், நிலுவையில் உள்ள 6வது ஊதியக்குழு தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேரு வீதி, ராஜா திரையரங்கிலிருந்து ஊர்வலமாக கிளம்பிய அவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் நோக்கி அருகே சென்றனர். அப்பொழுது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி 10 லட்சம் ரூபாய் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்குத்தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்திரித்து கொடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். புதிய கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து வருகின்ற 26ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியில் தொடர்ந்து அனுமதியின்றி பாதுகாப்பற்ற முறையில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுகிறது என்றும், இதனை நெறிப்படுத்துவதற்கு உழவர்கரை நகராட்சி விளம்பர துணை விதிகள் 2024 வகுத்துள்ளது என்றும், விளம்பர பதாகைகள் வைக்க நகராட்சியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் கட்டிடமைப்பு உறுதித்தன்மையை அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரிடம் பெறப்பட்ட சான்றிதழ் அளிக்க வேண்டும், உரிய கட்டணம் செலுத்திய பிறகே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும். மேலும் முன் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள், குறுகிய கால விளம்பர பேனர்கள் வைப்பதும், உரிய அளவை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பதாகைகள் வைக்கப்படுவதும் தண்டனைக்குரிய குற்றம். மேலும் அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்தால் ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். திருவண்டார்கோவில் அரசு துவக்கப்பள்ளியில் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்டார்கோவில் அரசு துவக்கப்பள்ளியில் புதிய பாரத கல்வியறிவு திட்டத்தின் கீழ் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி துவக்கி வைக்க, ஆசிரியை ஷாலினி அனைவரையும் வரவேற்க, தன்னார்வலர் ஆசிரியை பிரபாவதி அனைவருக்கும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார். உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு மேல் உள்ள படிக்காதவர்களுக்கு கல்வியை அளித்திடவும், புதுச்சேரியில் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சிறுவயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். பள்ளியில் ஒரு வகுப்பறையை உல்லாஸ் கற்பித்தலுக்கு ஒதுக்கப்பட்டு தன்னார்வலர் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியை லட்சுமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சியின் காரணமாக ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற FTCL ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் FTCL ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வந்தனர். மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு வெளியானதை அடுத்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவின் வீட்டின் முன்பாக பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். அதனையடுத்து மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். வில்லியனூர் பெரியபேட்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட்டியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ரூபாய் 24,82,000 மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு
அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்கிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையான ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது என்றும், சில நாட்களுக்கு முன்பு கவர்னர் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் வழங்கியதாக ஊடகங்கள் வாயிலாக தெரியவந்தது என்றும், எனவே உடனடியாக ரேஷன் கடைகளை திறந்து தரமான வெள்ளை அரிசியை வழங்கிட வேண்டும் என்றும், இதேபோல் மத்திய அரசு வழங்கும் அரிசிக்கான பணத்திற்கு பதில் அரிசியாக மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.